ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது ரொம்ப முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ தான். பட் இப்போ தான் என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. எக்ஸாம் ஹாலிடேஸ்க்கு அண்ணி ஊர்லேருந்து வர்றாங்க. அவங்கள பிக் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேஷன் போயிட்டாங்க. நான் நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் தான் செஞ்சேன். அந்த வெஜ் குருமாவோட ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதோட வெங்காயம் சேர்த்து அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் தக்காளியாக சேர்த்து அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு இறக்கிடலாம். தேங்காய், கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி அதோட 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கினா குருமா ரெடி. அன்றைக்கி என்கிட்ட முந்திரி இல்லாதனால 4-5 பாதாம் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முந்திரி இருந்தால் நீங்கள் முந்திரியே சேர்த்துக்கலாம். இல்லை இது ரெண்டுமே இல்லைன்னா பொரிகளில் கூட 1 ஸ்பூன் சேர்த்து அரைக்கலாம். எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.